அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் சொல்வதை கேள். கேட்கத் தெரிந்தவன் எப்படி உண்மையான தலைவனாகிறான்? கேட்பவன் அறிவை பெறுகிறான். புரிந்து கொள்ளுபவன் ஞானத்தை பெறுகிறான். சிரித்து பேசுபவன் இதயங்களை வெல்கிறான். ஒரு தலைவன் அதிகமாக பேசுவதால் தலைவனாக மாறுவதில்லை. எல்லோரையும் கேட்கத் தெரிந்ததால் தலைவனாகிறான். பேசுவது ஒரு திறமை, ஆனால் கேட்பது ஒரு பண்பு. அந்த பண்பே தலைமைக்கான முதல் விதை. மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில் ஒன்று சிரிப்பு. சிரிப்பு என்பது உதடுகளின் அசைவு மட்டுமல்ல, அது உள்ளத்தின் அமைதியின் மொழி. ஆயுதமில்லாமல் வெல்லும் வலிமை அதற்கு உண்டு. கோபம் மூடிய கதவுகளை சிரிப்பு திறக்கிறது. சிரிப்போடு சொல்லப்படும் கேள் என்பது கட்டளை அல்ல, அது அழைப்பு. அன்பு கலந்த கேள் மனிதனை எதிரியாக அல்ல, நண்பனாக மாற்றுகிறது. அகங்காரத்தால் சொல்லப்படும் கேள் காதில் விழும். அன்பால் சொல்லப்படும் கேள் இதயத்தில் விழும். சூரியன் ஒளியை கொடுக்கிறான், ஆனால் பூமியிடம் எதையும் கேட்பதில்லை. அதுபோல உண்மையான தலைவன் முதலில் கொடுப்பான், பிறகு பேசுவான். பழம் நிறைந்த மரம் தலை குனிகிறது. அறிவு நிறைந்த தலைவன் மக்களின் குரலை கேட்கிறான். வெறுமையான மரம் மட்டும் நிமிர்ந்து நிற்கும். நதி பள்ளங்களை நோக்கி பாய்கிறது. தாழ்மையை தேர்ந்தெடுப்பதால் அது கடலை அடைகிறது. தாழ்மையுடன் கேட்பவன் உயர்ந்த தலைமை பதவிக்கு செல்வான். மலர்ந்த பூவை நோக்கி தேனீ தானாக வருகிறது. அதேபோல் சிரிக்கும் முகத்தை நோக்கி மனிதர்கள் நம்பிக்கையுடன் வருகிறார்கள். கேட்பது புரிதலை தரும். புரிதல் நம்பிக்கையை தரும். நம்பிக்கை ஒற்றுமையை தரும். ஒற்றுமை தலைமை பதவியை தரும். தலைமை தலைமுறைகளை மாற்றும் சக்தி உண்டு. இந்த பரிணாமத்தில் சிரிப்பு ஒரு பாலமாக செயல்படுகிறது. சிரிப்பு இல்லாத அறிவு கடினமாக தோன்றும். சிரிப்புடன் கூடிய அறிவு ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவன் மனிதனுக்கு 2 காதுகளையும் 1 வாயையும் கொடுத்திருக்கிறான். அதன் பொருள் அதிகம் கேள், குறைவாக பேசு என்பதே. அதோடு மனிதனுக்கும் சிரிக்கும் திறனையும் கொடுத்திருக்கிறான். ஏனெனில் சிரிப்பு இல்லாத வார்த்தை கட்டளையாக ஒலிக்கும். சிரிப்புடன் வரும் வார்த்தை கருணையாக ஒலிக்கும். ஒரு உண்மையான தலைவன் மக்கள் தன்னை கேட்க வேண்டும் என்று விரும்புவதற்கு முன் அவர்களை தானே கேட்கிறான். அதனால் அவர் அதிகாரத்தால் அல்ல, நம்பிக்கையால் உயர்கிறார். உண்மையான தலைவன் முன்னின்று பேசுபவன் அல்ல, பின்னால் நின்று எல்லோரின் குரலையும் கேட்பவன். சிரிப்பை மொழியாகவும், கேட்பதை பண்பாகவும், பணிவை அடித்தளமாகவும் கொண்டவன்தான் காலத்தை வெல்லும் தலைவன். கேட்பவன் தலைவனிலிருந்து வழிகாட்டியாக உயர்கிறான். பூமி எல்லா விதைகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுகிறது. எந்த விதையையும் நிராகரிப்பதில்லை. அதனால் 1000 மரங்களை உருவாக்குகிறது. அதே போல ஒரு தலைவன் எல்லோருடைய கருத்துக்களையும் பொறுமையாக கேட்கிறான். அந்த கேட்டலிலிருந்தே புதிய சிந்தனைகள், புதிய தலைமுறைகள், புதிய வரலாறுகள் பிறக்கின்றன. பேசுபவனின் குரல் காதுகளில் ஒலிக்கும். கேட்பவனின் பண்பு இதயங்களில் ஒலிக்கும். கேட்கத் தெரிந்தவன் மக்களை வழிநடத்துவதில்லை, அவர்களின் இதயங்களில் இடம் பிடிக்கிறான். இதயங்களில் இடம் பிடித்தவனே உண்மையான தலைவன். நினைவில் கொள்ளுங்கள், தலைமை என்பது முன்னால் நின்று வழிகாட்டுவது மட்டுமல்ல, பின்னால் நின்று அனைவரின் குரலை கேட்டு அவர்களின் வலிமையை முன்னால் கொண்டு வருவதும் ஆகும். கேட்டல் என்பது தலைமைக்கான முதல் படி. பணிவுதான் அதன் அடித்தளம். அன்புதான் அதை உச்சி. நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம். எங்களது சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்வோம் மக்களை. நன்றி, வணக்கம்.